மறுபடியும் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி தொற்று நோய்கள் பரவும் போது இந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் தொடர்ந்து அதை மறுத்து தான் வந்து கொண்டிருந்தது. உடனே தொற்று நோய்னு சொல்லி பேப்பர்ல ஃபிளாஷ் பண்ணிட்டீங்க, அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக போயிடுது. தொற்று நோய் பரவாமல் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். இவ்வளவு மழை வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே டெங்கு காய்ச்சல் மற்றும் மழையால் வரக்கூடிய இந்த தட்பவெப்ப மாற்றத்தால் வரக்கூடிய பல காய்ச்சல்கள், நோய்கள் வந்து இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் மறுபடியும் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி தொற்று நோய்கள் பரவும் போது இந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் தொடர்ந்து அதை மறுத்து தான் வந்து கொண்டிருந்திருக்கே தவிர அவங்க உண்மையான நிலவரத்தை வெளில சொன்னதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதற்கான நிலையில் அவர்கள் இருந்ததும் இல்லை. அதற்காக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் அவர்கள் இது வரைக்கும் என்றைக்குமே ஏற்படுத்தினது கிடையாது. இது ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த ஆண்டு இவ்வளவு மழை பாதிப்பிற்கு பிறகு இவ்வளவு இடத்துல தண்ணி தேங்கி இப்பொழுது வடிய ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக கொசுவினால் வரக்கூடிய பாதிப்புகளும் மற்ற நோய் கிருமிகளும் அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் இதற்காக இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அதுதான் உண்மை. தொற்று நோய் பரவிக்கின்றது சொல்றதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதத. தொற்று நோய் பரவிட்டு பொத்தாப்புன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சாதாரணமாக மழை பெற்று ஒரு நாள் மழையை நினைச்சிட்டாலே நமக்கு லேசாக ஜுரம் வரும். சாதாரணமாக நீங்கள் உடனே தொற்று நோய்னு சொல்லி பேப்பரில் ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்க, அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக போயிட்டு அதெல்லாம் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மழை நேரத்தில் அதான் எம்டி பேசும்போது சொன்னாங்க, இந்த மேனுவலை திறந்துட்டு தண்ணி உள்ள போயிடணும், தண்ணியை வெளியேற்றணுன்ற நோக்கத்தில் பண்ணும் பொழுது எல்லாம் அடைச்சிக்கிச்சு, அதில் வர பாதிப்புகள்னு சொன்னார். இப்போ நம்பர் இல்லை. தொடர் மழையால் பொதுமக்கள் சளி, காய்ச்சல், நிமோனியா, டெங்கு மற்றும் பிற தொற்று நோய்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கக்கூடிய நிலையை அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மருத்துவ வசதிகளை ஏழை எளிய மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும். நடமாடும் மருத்துவ பிரிவை அனுப்பி சிறு சிறு பகுதிகளுக்கு அவர்கள் சென்று குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல முறையிலே அவர்கள் சுகாதாரக்கேடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொற்று நோய் பரவாமல் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும்.